இந்த எஃப்ஜே வந்து முடிவு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் யாரும் எக்ஸ்போஸ் பண்ணாத அளவுக்கு விக்ரம பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். நேத்தே தெரியும் விக்ரம போட்டு பிரிபிரின்னு பிரிச்சிருந்தான். அதுக்கப்புறமும் நைட்டும் உட்காந்து விடாம விக்ரம் என்னென்ன கேம் ஆடுறான், எப்படிப்பட்ட கேம் ஆடுறான் அப்படின்ற மாதிரி பாயிண்ட் பை பாயிண்டா போட்டு புட்டு வைக்கிறான். ஏன்டா இவ்வளோ தெளிவா பேசுற நீ, இவ்வளோ நாளா ஏன்டா பேசல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இவ்வளோ நாளா இதை எடுத்து யாராவது பேசுவாங்களா அப்படின்ற மாதிரி நம்மளும் பார்த்துட்டு இருந்தோம். ஹோஸ்ட் ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பேசுறதே இல்லை. சரி யாராவது வீட்டுக்குள்ள பேசுவாங்களான்னு பார்த்தா இந்த பழைய போலைக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனா இவ்வளோ நாளா பொத்துனா இருந்துட்டு அவனுக்கு ஆப்படிச்சோனே எல்லாத்தையும் எடுத்து கொட்டுறான். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஃப்ஜே வன்மத்தில் தான் கொட்டுறான். அது வேற மாற்று கருத்தே இல்ல. ஆனா அவன் கொட்டுற பாயிண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. நேத்துல இருந்து எஃப்ஜேக்கு எல்லாம் ஃபயர் விடுறானுங்க ட்விட்டர்ல. டேய் இவனுக்கெல்லாம் ஃபயர் விடுவாங்க அப்படின்ற மாதிரி சத்தியமா எதிர்பார்க்கல. ஏன்னா அந்த அளவுக்கு இது வரைக்கும் பிக் பாஸ்ல அவன் இவ்வளவு நாள் இருந்ததுல உருப்படியான காரியத்தை இப்பதான் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. என்ன மேட்டர் அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா திவ்யா கிட்ட உட்காந்து எஃப்ஜே வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அப்பதான் பாத்தீங்கன்னா எல்லா மேட்டரும் சொல்லிட்டு இருக்கான். ஒரு விஷயம் கிளியரா சொல்லுவா. இந்த இடத்துல வந்து விக்ரம் இதான் சான்ஸ் எல்லாம் போட்டு அடிக்கிறாங்க, இது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. நான் என்ன கேட்கறேன்னா இதே தானே விக்ரமும் பண்றாரு. விக்ரமுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது அவரும் போட்டு அடிக்க தானே செய்யறாரு. ஏங்க எல்லாமே அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ண தான் செய்வாங்க. இப்ப கானா வினோத் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது கானா வினோத்துக்கு எல்லாம் ஆப்படிக்க தான் செய்வாங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, அதாவது ஒரு கேஸ்ல மாட்டும் போது மற்றவங்களுக்கு ஆப்படி இந்த பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சு யூஸ் பண்ணி அடிக்கிறவங்க மேலே வருவாங்க. அரோரா என்ன பண்ணுது, கூடவே இருக்காங்க எல்லாருமே, கூட இருக்கவங்க கிட்ட இருந்தே ஒரு பாயிண்ட் எடுக்குது. அந்த பாயிண்ட் கரெக்டா எடுத்துட்டு விஜய் சேதுபதி போட்டு கொடுத்துட்டு போட்டு பொல பொழகுது. அதுதான் விஷயம். அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. கிடைச்சதுன்னா அது எடுத்து அடிச்சு மேலே வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதை தான் விக்ரமும் ஆடுறாரு, அதை தான் அரோரா ஆடுறாங்க. அதுதான் இந்த வீட்டுக்கு இந்த கேமோட பாலிசியா தான். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணுவான், அந்த தப்பு எடுத்து அடிக்கணும், அடிச்சு அது மூலியமா தன்னோட வந்து ஸ்கோரை வந்து மேலே ஏற்றிக்கணும் அப்படின்றது தான் இந்த கேமு. ஸோ அதை வந்து இவன் யூஸ் பண்ண மட்டும் எப்படி தப்போம், இவ்வளோ நாள் விக்ரம் யூஸ் பண்ணும்போது தெரியலையா? நிறைய பேர் வந்து முட்டு கொடுக்குறாங்களே, அதுக்கு சொல்கிறேன் நான். ஏன் ப்ரோ விக்ரம் மேலே வன்மத்தை எல்லாம் கொட்டுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அப்போ இவ்வளோ நாள் மற்றவங்க பண்ணுற தப்பை விக்ரம் சொல்லும் போது அது வன்மம் இல்லையா? விக்ரம் பண்ண தப்பை சொல்லும் போது மட்டும்தான் வன்மமா? ஏன்டா வீட்டுக்குள்ளே இருக்க கனி அரோரா மாதிரியே பேசுறீங்க? இதுங்க ரெண்டு தான் வீட்டுக்குள்ளே இருந்து சொம்பு தூக்குதுங்கன்னு பார்த்தா வீட்டுக்கு வெளியே இருந்து பல பேர் சொம்பு தூக்குறானுங்க. ஆனால் ட்விட்டரில் போட்டு எஃப்ஜேக்கு ஃபயரை தெரிக்க விடுறாங்க. அப்படி என்ன ப்ரோ பேசுறான் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அவன் கிளியரா சொல்றான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென்டல் கேம் ஒன்று ஆடிட்டு இருக்கான். எல்லாருக்கிட்டையும் நல்லவங்க மாதிரி நடிச்சு ஒரு நாமினேஷன்லேருந்து தன்னை தற்காத்துக்கிறான். நாமினேஷன்ல வராமையே உட்காந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் இவன் சொல்றதை எல்லாம் நம்புறாங்க. ஆடியன்ஸ் கிட்ட தன்னை நல்லவனாவே இவன் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல. அது உண்மையானு கேட்டிங்கன்னா எஸ் உண்மைதான். ஏன்னா இப்போ வரைக்கும் நம்மளுக்கு அப்படி தானே தெரியுது. அதனால தான் சொல்றோம் நடிப்பு அரக்கி சேன்றானா நடிப்பு அரக்க இவன் தான்டா அப்படின்ற மாதிரி சொல்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து போட்டுட்டு இருக்காரு. நான் நல்லவன் சொல்லிட்டு ஒரு ரெஜிஸ்டர் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கான். நான் அவன் எஃப்ஜே கேட்கறது என்னன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனலாக காண்டு இருக்கு. நான் கத்துறேன்னு எல்லாம் நான் போட்டு அடிக்கிறானுங்க. விக்ரமுக்கு அவருக்கும் ஒரு நாள் 2 நாள் முன்னாடி சண்டே ஆச்சு, நான் கூட சொல்லியிருந்தேன். ஸோ அந்த விஷயத்தை எடுத்து சொல்றேன். நான் கத்துறேன்றது மட்டும் எல்லாம் இது பேசுறாங்கல்ல. ஸோ அப்படின்னும் போது நான் பண்றது ஒரு தப்புனா அவன் பண்றதும் தப்பு தானே. அது யாருமே இங்கே கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவன் அப்படிப்பட்ட கேம் ஆடுறான். இப்போ கூட பாரு அவன் எல்லாத்தையும் பண்ணிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சாரி கேட்டோன்னா அது வந்து ஓகே, அது வந்து எதுவும் தப்பே இல்லாத மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அது உண்மையான கேட்டிங்கன்னா எஸ் உண்மை தான். ஏன்னா நேற்று விக்ரம் சாரி கேட்டோன்னே இந்த பக்கம் கனி ஒரு பக்கம் அரோரா ஒரு பக்கம் பாயிண்டாக பேசுறதை நினைப்பு. அவர் சாரி கேட்டார், இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. சாரி கேட்டால் எதுவும் பண்ண முடியாதுல்ல. செவ்வில் சப்பு 4 அடி அடிச்சுட்டு அரோரா சாரி அரோரா நானும் அடிக்கல, என் கை வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன வாண்டடாக ஒன்று அடிக்கணும்னு நினச்சேன், என் கை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அடிச்சிருச்சு, கொஞ்சம் கண்ட்ரோல் மீறி போயிடுச்சு, சாரி அரோரா மன்னிச்சிரு அரோரா அப்படின்னா நீ வாய் பற்றி போய் எஃப்ஜே சாரி கேட்டா மன்னிப்பு கேட்டா அப்படின்ற மாதிரி வாயை போத்தின்னு இருப்பியா? இருக்க மாட்டேல. கனிக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ இதுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நீங்களும் கேட்க மாட்டீங்க. அவனாவது கேட்குற ஆக்சுவலாக அங்கே கேட்குறதா அங்கே விஷயம். அங்கே எஃப்ஜே கேட்குற வரைக்கும் பைபிள சாரி கேட்கல. எஃப்ஜே ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறான் கத்தும் போது ஜோக் பண்ணாதரா அப்படின்ற மாதிரி விக்கல் திட்டிட்டு தான் போனாப்புல. நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நேற்று லைவை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜோக் பண்ணிட்டு போவாதரா அப்படின்ற மாதிரி திட்டின விக்ரம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே இது வந்து பெருசாக எஸ்கலேட் ஆகுது. எஃப்ஜே கத்தி அதை பெருசாக்கும் போது பார்த்தீங்கன்னா அமித் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அமித்தும் வந்து சொல்றாரு அப்படி ஆடக்கூடாது, என்னையும் அந்த மாதிரி தான் பிடிச்சி இழுத்தாரு அப்படின்ற மாதிரி அமித் சொல்றாரு. ஸோ இவங்க பேச ஆரம்பிச்சோன்னா ஓகே விக்ரமுக்கு தெரிஞ்சு போச்சு, ஒரு 2-3 பேருக்கு இந்த தாட் வந்துருச்சு, எல்லாருமே நம்ம அக்ரெசிவா ஆட்டோன்றதை பிடிச்சிட்டானுங்க, இதுக்கப்புறம் விட்டா வேலைக்கு ஆகாது அப்படின்ற ஒரு தாட்டு விக்ரமுக்கு வந்து ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தான் உடனே ஜம்ப் அடிக்கிறாரு. ஐயோ சாரி மன்னிச்சிராதிரே, நான் பண்ணது பெரிய தப்பு தான், அம்மா சத்தியமா பெரிய தப்பு தான், தயவு செஞ்சு இந்த அம்மா சத்தியம் குழந்தைங்க மேலே சத்தியம் பண்ணாதீங்கடா, பைத்தியக்காரத்தனமா இருக்கு, என்னடா அது ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, அது என்ன இது எல்லாத்துலேயும் அம்மா சத்தியம். இந்த விக்ரமை பொறுத்த வரைக்கும் அப்பா பார்த்தாலும் அம்மா சத்தியம். இந்த சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க மேலே சத்தியம், கனியை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க மேலே சத்தியம். எனக்கு புரியல. நார்மலாக ஓகே சத்தியமா ஒரு வார்த்தை சொல்றியா, ஓகே சூப்பர், ஓகே நீ வந்து இந்த மாதிரி நான் ஜெனியூனா சொல்கிறேன் அப்படின்றதுக்கு எதுக்கு எடுத்தாலும் அம்மா சத்தியம். இந்த விஷயம் இல்லை, நார்மலாக ஒரு கான்வர்சேஷன் பேசும்போது கூட அம்மா சத்தியம். இந்த சாண்ட்ரா எப்படி குழந்தைங்க சத்தியம் பேசும்போது திட்டுறமோ
அதே தானே விக்ரமுக்கும். எல்லாத்துக்கும் அம்மா சத்தியம்னு சொல்லிட்டு இருக்காரு. அம்மா சத்தியமா நான் வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னு பண்ணல, அது ஒன்று நடந்துருச்சு, அது நடந்தது தப்பு தான், ஜஸ்டிஃபை பண்ண விரும்பல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கா அப்படி. ஸோ இந்த இடத்துல ஆப்போசிட்ல ஆதிரை வந்து பேசுறாங்க, இல்ல விக்ரம் அதுக்கு நீங்க இப்படி பண்ணுவீங்களா. ஆக்சுவலா அவங்கள பேச விடாத அளவுக்கு இவர் சாரி கேட்டுறாரு. புரியுதுங்களா? இப்போ ஆப்போசிட்ல இருக்கவங்க இவரை பேச பேச கிண்ட தான் கலரும். ஓகே, கலரா எல்லாம் வந்து வெளியே கொட்டும். ஆனா அது வந்து கலரவே விடும். நேத்து வந்து டக்குன்னு ஆஃப் பண்ணாருங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, வெளியே கானா வினோத் கமருதீன் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. கானா வினோத் சொல்லியிருந்தா இந்த மனுஷன் இப்படி ஆடுவான், எல்லாத்தையும் நியாயம் பேசுவான், இப்படி பேசுவான் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறது விக்ரம் தெரிஞ்சு போச்சு. ஓகே பேசுறானுங்க, இது ஆஃப் பண்ணும், அவனுங்களை பேசவே விடக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணும், அவனுங்க பேசாத அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து போட்டாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாம் வாயை மூடிக்கிட்டானுங்க. செம்ம இன்டெலிஜென்ட் மூவ்ல அது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனால் என்னதான் ஒரு பக்கம் இருந்தாலும் எஃப்ஜே நேற்று கதற விட்டான். விக்ரம் ஒரு பக்கம் உட்காந்து ஓரமாக உட்காந்து அள வச்சது அவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏன்னா யாருக்கும் தைரியம் இல்லை. அவன் வந்து வன்மத்தில் தான் பண்ணுறான் அப்படின்றது தெரியுது கிளீனாக. ஆனால் அவனாவது பண்ணுறான்ல. ஆக்சுவலாக ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதப்போ உங்களுக்கு சொல்கிறது கூட தைரியம் இல்லை. கனிக்கு சொல்கிறதுக்கு தைரியம், மற்ற யாருக்குமே தைரியம் இல்லையே. ஏன் கமருதீன் ஆகட்டும், அமித் ஆகட்டும், ஏன் சொல்ல அங்கே எஃப்ஜேன்னு ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் மேலே வந்து அவன் வந்து ஒரு மாதிரி ஒஸ்டான கேம் தான் ஆடுறான், கேவலமான கேம் தான் ஆடுறான் எஃப்ஜே, அதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் அவனுக்கு இருக்க அந்த கட்ஸ் இல்லையே. அவன் தெளிவான சொல்றான் திவ்யா கிட்ட கடைசியாக உட்காந்து பேசும்போது, இந்த மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டவனாவே இருந்தாலும் நானா இருக்கேன், நான் வந்து ஒத்துக்கிட்டு போறேன், இதுதான் நான் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டு போயிடுறேன். ஆனா இங்க வந்து நடிச்சுக்கிட்டு மக்களையும் ஏமாத்து, இது வீட்டுக்குள்ள இருக்கவங்களும் ஏமாத்து, அந்த மாதிரி ஒரு இது இல்லை. கடைசியில நான் லைஃப்ல தோக்காம இருக்கேன்ல, நான் வந்து இந்த கேம்ல தோத்து போயிடுறேன், ஆனா நான் லைஃப்ல தோக்காம இருந்தா எனக்கு அதுவே போதும் அப்படின்ற மாதிரி அவன் பேசுறதுக்கு காரணம், அவன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான என்ன தோணுதோ அது ஓப்பனாக கேட்டுறேன், எனக்கு கோவம் வந்தால் கோவப்பட்டுறேன். ஆனால் இந்த இடத்துல வந்து பயங்கரமாக ஒரு மாதிரி நடிச்சுக்கிட்டு நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு நான் இல்லை அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, திவ்யா ஒரு சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க, கரெக்டு தான் எஃப்ஜே. ஆக்சுவலாக இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் இங்கே கத்துறவங்க எல்லாரும் கெட்டவங்கன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகுது, அமைதியாக இருக்கவங்க ஒரு மாதிரி இது குசும்பு வேலை பார்க்குறவங்களாம் நல்லவங்க அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் திவ்யாவும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திவ்யாவோட அந்த இது ஆக்சுவலாக ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்லவா, எஃப்ஜே போட்டு கிளிஸ்டான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாவோட அந்த விஷயம் இருக்குல்ல, அதாவது இந்த கடந்து வந்த பாதையா, அந்த கடந்து வந்த பாதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப டக்குன்னு வந்து முடிச்சிட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே நிறைய பேருக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு ஸ்பார்க், ஓகே நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. லைவ் பார்க்காதவங்களுக்கு சொல்றோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா அந்த ஸ்டோரி சொல்லும் போது ஆக்சுவலாக சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டாம் தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. அதாவது என்னடா இது அப்படின்ற மாதிரி, அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். அந்த சில பேர் பார்வதி இந்த மாதிரி ஆளுங்க வந்து வேண்டாம் தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. அதனாலே என்னமோன்னு தெரியல, அவங்க பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு ½ an hour முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுச்சு. ஏன்னா நேற்று சாண்ட்ராவோட ஸ்டோரியை பார்த்து எல்லாருமே தெரிஞ்சு போச்சு. ஓகே சாண்ட்ரா மாதிரி நம்ம பண்ணா நம்மளை கழுவி ஊற்றிடுவானுங்க, நேற்றே எல்லாம் தூங்கிட்டானுங்க, தூங்கி வலிஞ்சிட்டானுங்க, ஸோ அவ்வளோ நேரம் வலிக்க கூடாது அப்படின்னும் போது ½ an hour டக்குன்னு முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஓவராலா அந்த ஸ்டோரியோட அவங்க என்ன நரேட் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த எப்படி சொல்கிறது, நான் ஒரு மக்கு, எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சினிமாவில் வந்து இது பண்ணும்போது, சீரியலில் இது பண்ணும்போது ரொம்ப நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து எங்கெங்கே எந்த மாதிரி பண்ணக்கூடாதோ அந்த மாதிரிலாம் பண்ணானுங்க. தட் மீன்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் வர கமெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் அதெல்லாம் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க தவிர மற்றபடி பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக வேறு எதுவும் சொல்ல. ஆக்சுவலாக ஒன்று அவங்க ஃபேமிலி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சோஷியல் மீடியாவில் அவங்களுக்கு வந்த கமெண்ட்ஸு, ஃபோட்டோ மாப் பண்ணது, இந்த மாதிரி விஷயம்லாம் அதை தான் வந்து எடுத்து பேசியிருந்தாங்க. ஸோ சிம்பிளாக ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் கிளியராக தெரிஞ்சுதுங்க. ஆக்சுவலாக இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் டைட்டில் வின்னர் யாருன்றது பயங்கரமான கன்ஃபியூஷன்ஸ் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்க. எஸ், எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேம் வந்து ஒரு நாள் ஏறுது, ஒரு நாள் இறங்குது. எல்லா கிராஃப் பார்த்தீங்கன்னா டப்புன்னு மாறிக்கிட்டே இருக்கு. இது வரைக்கும் எந்த சீசனும் இப்படி இல்லை. ஆக்சுவலாக ஒரு வீக் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கிராஃப் அடிமட்டத்தில் இருக்கு, ஒரு வீக் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கு. ஸோ இது எப்படி தான் சேஞ்ச் ஆகுது, என்ன நடக்குது அப்படின்றது ஒரு அளவும் புரியல. எனிவேஸ் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம். பை பை.